Hi guys. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம்னா file handling in Python. So this is our chapter 4. So let's get into the video. What is a file? Fileனா என்ன அப்படின்னா it helps storing the information permanently. ஸோ எனக்கு ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் அதை நான் வந்து பர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா அப்போ தான் நான் வந்து ஐ யூஸ் ஃபைல். ஓகேவா? ஸோ இந்த ஃபைல்ஸ்லாம் எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்னா பஞ்ச் ஐ மீன் ஒரு ஒரு செட் ஆஃப் பஞ்ச் ஆஃப் ஃபைல்ஸ் எடுத்துட்டு அதை நான் வந்து பைட்ஸாக ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது எங்கே ஸ்டோர் பண்ணுறோம்? ஸ்டோரேஜ் டிவைஸில். அந்த ஸ்டோரேஜ் டிவைஸ் வந்து ஹார்ட் டிஸ்காக இருக்கலாம், தம் டிஸ்காக இருக்கலாம், இல்லை ஈவன் பென் ட்ரைவாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸில் நான் என்னோட பஞ்ச் ஆஃப் ரெக்கார்ட்ஸை நான் ஸ்டோர் பண்ணி வச்சேன் அப்படின்னா எப்படி ஸ்டோர் பண்ணுறேன்? பைட்ஸாக ஸ்டோர் பண்ணுறேன். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஃபைல்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து வேர்ட் யூஸ் பண்ணுறோம், பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணுறோம், எக்ஸல் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே ஃபைல்ஸ் தான். ஈவன் கேம் யூஸ் விளையாடும்போது சம்டைம்ஸ் வி யூஸ் டு ஸ்டோர் தேட், அண்ட் பெயிண்ட் ட்ரா பண்ணும்போது வி யூஸ் டு ஸ்டோர் தேட். ஸோ என்னெல்லாம் நம்ம சேவ் பண்ணுறோமோ கம்ப்யூட்டரில் அது எல்லாமே ஃபைல்னு தான் சொல்லுவோம். ஓகே, டேட்டா ஃபைல்ஸ். இப்போ டேட்டா ஃபைல்ஸ் அப்படின்னா என்னென்னா இது வந்து ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷனுக்காக வந்து யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து வேர்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறேன், பவர் பாயிண்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ அதுதான் வந்து டேட்டா ஃபைல்ஸ். ஹியர் வி ஹாவ் டூ வேஸ். ஓகே, ஒன்று வந்து டெக்ஸ்ட் ஃபைலாக ஸ்டோர் பண்ணிக்கலாம், இன்னொன்று வந்து பைனரி ஃபைலாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த டூ டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் வி ஹாவ், டெக்ஸ்ட் ஃபைல் அண்ட் பைனரி ஃபைல். இப்போ டெக்ஸ்ட் ஃபைல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ASCII ஆர் யூனிகோட் கேரக்டர்ஸில் நம்மளோட கண்டென்ட்டை ஸ்டோர் பண்ணும். ஓகே, இப்போ ASCII யூனிகோட் கேரக்டர்ஸ்லாம் நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். இது வந்து நம்ம கீபோர்டில் இருக்கிற எல்லா கீஸோட கோடு தான் வந்து ASCII கோட். ஓகே, ஸோ ஒரு ஒரு கீக்கும் ஒரு ஒரு கோடு இருக்கும். அதை அப்படியே ஸ்டோர் பண்ணுறது தான் டெக்ஸ்ட் ஃபைல். ஓகே, ஸோ இப்போ டெக்ஸ்ட் ஃபைலில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஒரு லைன் முடியும் பொழுதும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டரை வச்சு அதை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். அந்த கேரக்டர் பேர் தான் EOL, தட் இஸ் எண்ட் ஆஃப் லைன் கேரக்டர். ஸோ ஒரு ஒரு லைன் முடியும் போதும் அந்த கேரக்டரை வச்சு நம்ம அந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு போகிறோம். இப்போ பைத்தானில் இந்த EOL கேரக்டர் என்னவா இருக்கும் அப்படின்னா /n ஆர் /r. ஓகே, ஸோ இது எதில் வருது? /n இஸ் நியூ லைன். நம்ம யூஸ்வலாக ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறது தான், ஸ்ட்ரிங்கில் பார்த்துருக்கோம். இது வந்து எஸ்கேப் சீக்வன்சஸ். இந்த /n /r இதெல்லாம் எஸ்கேப் சீக்வன்சஸ். ஈவன் திஸ் வி லேர்ன்ட் இன் 11th ஸ்டாண்டர்ட். ஸோ /n இஸ் ஃபார் நியூ லைன் and /r is for carriage written, or you can use both. Okay, so this is how we end a line. So this is actually the basics of text files. Next we are moving on to types of text files. So என்னென்ன types of text files இருக்கு அப்படின்னா regular text file. ஓகே, ஸோ இந்த ரெகுலர் டெக்ஸ்ட் ஃபைல் என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து நார்மலாக நம்ம எப்படி டைப் பண்ணுறோமோ அதை அப்படியே ஸ்டோர் பண்ணும். ஓகே, அண்ட் இந்த நியூ லைன் கேரக்டர் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து லைனை எண்ட் பண்ணி ஸோ அந்த இடத்துல தான் வந்து டெக்ஸ்ட் டிரான்ஸ்லேஷனும் நடக்குது. ஸோ இந்த ஃபைல் எல்லாமே .txt அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனோட இருக்கும். ஸோ என்ன நம்ம ஃபைல் ஸ்டோர் பண்ணாலும் கம்ப்யூட்டரில் வி ஷுட் சேவ் வித் அன் எக்ஸ்டென்ஷன். ஸோ அதுதான் வந்து அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேரில் நம்மளோட ஃபைலை ஓப்பன் பண்ண யூஸ் ஆகும். ஸோ அதுதான் .txt. ஓகே, ஸோ அதுதான் எக்ஸ்டென்ஷன். இங்கே நம்ம வந்து .txt தான் நம்மளோட டெக்ஸ்ட் ஃபைலோட எக்ஸ்டென்ஷன். ஓகே, ஸோ டெக்ஸ்ட் ஃபைல் இஸ் நத்திங் பட் வாட் எவர் வி டைப் தட் வில் பி ஸ்டோர்ட் ஆஸ் இட் இஸ், அண்ட் நியூ லைன் கேரக்டர் தான் வந்து இங்கே வந்து எண்ட் லைனாக யூஸ் பண்ணிக்கிறோம், அண்ட் .text தான் வந்து நம்மளோட எக்ஸ்டென்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் டைப் இஸ் டெலிமிட்டட். டெலிமிட்டட்னா என்னன்னா இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு கேரக்டரை வச்சு இப்போ டெக்ஸ்ட் ஃபைலையே ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டரை வச்சு நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். எங்கே அந்த கேரக்டரை வைக்க போகிறோம்? ஆஃப்டர் ஈச் வேல்யூ. தட் இஸ் ஆஃப்டர் ஈச் வேல்யூ. ஒரு ஒரு வேல்யூ முடிஞ்சோடனையும் ஒரு டேபோ இல்லை கமாவோ போட்டு அந்த டெக்ஸ்ட் ஃபைலை நம்ம செப்பரேட் பண்ண போகிறோம். அப்படி செப்பரேட் பண்ணோம்னா தட் வில் பி கால்ட் அஸ் டெலிமிட்டட் டெக்ஸ்ட் ஃபைல். ஓகே, ஸோ இப்போ இங்கே டேப் கேரக்டர் யூஸ் பண்ணுறோம். டேப் இஸ் நத்திங் பட் த கீ விச் வி ஹேவ் இன் ஆர் கீபோர்ட் லெஃப்ட் சைடில் இருக்கும். அதை நம்ம ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணோம்னா இட் வில் லீவ் 5 spaces by default. Instead of pressing the backspace, space bar for 5 times, we use tab key for 1 time. ஓகே, ஸோ இப்போ டேப் கேரக்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபைல் பேர் TSV ஃபைல், தட் இஸ் டேப் செப்பரேட்டட் வேல்யூஸ். இதோட எக்ஸ்டென்ஷன் .txt ஆர் .csv.
ஓகே. ஸோ என்ன இங்க டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஒரு ஒரு வேர்டுக்கு நடுவுலயும் இந்த டேபோட சிம்பிள் இருக்கும். டேபோட சிம்பிள் வந்து நார்மல் ஏரோ மார்க் தான். ஓகே. ஸோ த அதர் டைப் அண்ட் டெலிமிட்டட் இஸ் கமா செப்பரேட்டட் வேல்யூ, தட் இஸ் சிஎஸ்வி ஃபைல். இங்க என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு ஒரு வேல்யூக்கும் நம்ம கமா போட்டு செப்பரேட் பண்ணி வச்சுறோம். ஸோ இங்க வந்து டாட் சிஎஸ்வி இஸ் த எக்ஸ்டென்ஷன். ஸோ தீஸ் ஆர் ஆல் த டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ், ரெகுலர் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் அண்ட் டெலிமிட்டட். நம்ம என்ன டைப் பண்றோமோ அதை அப்படியே கொடுத்தோம்னா அது ரெகுலர் டெக்ஸ்ட் ஃபைல். நம்ம கொடுத்த வேல்யூஸை நடுவில் ஏதாவது கேரக்டர்ஸ் ஆட் பண்ணி போடுறோம் அப்படின்னா அது வந்து டெலிமிட்டட் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ். நெக்ஸ்ட் லெட்ஸ் see the examples of this. ஸோ ரெகுலர் டெக்ஸ்ட் ஃபைலோட எக்ஸாம்பிள் இது வந்து நார்மலா ஐ எம் a simple text, ஒரு நார்மல் சென்டென்ஸ். TSV ஃபைல் என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க we are including an arrow mark between each and every word. ஓகே. ஸோ இதுதான் வந்து TSV ஃபைல், that is tab separated value, and then comma separated value, that is CSV is comma add ஆயிருக்கும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே. ஸோ this is a simple example I have given. So all these we will see again in the program also. Okay. Next type is binary files. இப்போ binary files என்ன பண்றோம் அப்படின்னா, stores information in the form of stream of bytes. டெக்ஸ்ட்ல என்ன பண்ணும், பைட்ஸாவே ஸ்டோர் பண்ணும். இங்க ஸ்ட்ரீம் ஆஃப் பைட்ஸா ஸ்டோர் பண்றோம். ஓகேவா. ஸோ இதுல என்ன மெமரியில என்ன ஃபார்மேட்ல ஸ்டோர் ஆயிருக்கோ அதே ஃபார்மேட்ல தான் நம்மளோட ஃபைல் வந்து ஸ்டோர் ஆகும். அண்ட் இங்க நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் யூஸ் பண்ண போறோம். லைக் டெக்ஸ்ட் ஃபைலில் வந்து டாட் டிஎக்ஸ்டி, சிஎஸ்வி அந்த மாதிரி சொன்ன மாதிரி இங்கே வந்து நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் வரும். அங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லிடலாம் டெக்ஸ்ட் ஃபைல்ஸில். பட் பைனரி ஃபைல்ஸில் we have variety of extensions. Okay. So difference between text file and binary file. என்னதான் difference? Text file can be opened in any text editor. நமக்கு நார்மலா ஒரு நோட் பேடோ இல்லை ஒரு வேர்ட் பேடோ இருந்தால் போதும். ஏதாவது எந்த டெக்ஸ்ட் எடிட்டர்ல வேணாலும், ஈவன் HTML டெக்ஸ்ட் எடிட்டர், எந்த டெக்ஸ்ட் எடிட்டர்ல வேணாலும் நம்ம வந்து நம்மளோட டெக்ஸ்ட் ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் பைனரி ஃபைல்ஸ் இஸ் நாட் அன் ஹியூமன் ரீடபிள் ஃபார்ம். திஸ் மே கம் இன் ஒன் வேர்ட். எந்த ஃபைல்ஸ் வந்து ஹியூமன் ரீடபிள் ஃபார்மில் இருக்காது அப்படின்னா அது வந்து பைனரி ஃபைல்ஸ் தான். ஏன்னா சிஸ்டமில் எப்படி ஸ்டோர் ஆகுதோ அதே மாதிரி தான் நமக்கு இங்கேயும் ஸ்டோர் ஆக போகுது. ஐ வில் ஷோ த எக்ஸாம்பிள் ஆல்சோ. நெக்ஸ்ட், ஆப்ரேஷன்ஸ் இன் ஃபைல். ஒரு ஃபைலில் என்னெல்லாம் ஆப்ரேஷன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, வி ஹேவ் 3 ஆப்ரேஷன்ஸ். ஃபைல் ஓப்பன். ஒரு ஃபைலை கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஃபைலில் ரீடோ ரைட்டோ என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அண்ட் தென் we have to close that file. These are all the basic operations of file handling. ஸோ நம்ம இப்போ நார்மலாக நம்ம ஒரு நோட் புக் கொடுக்குறாங்க நம்மக்கிட்ட, அதில் வந்து எழுத சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் அந்த நோட்டை ஓப்பன் பண்ணுவோம், அதில் நம்ம எழுதுவோம், திரும்ப அந்த நோட்டை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இப்போ அந்த நோட்டில் படிக்கணும் அப்படின்னா அந்த ஓப்பன் பண்ணுவோம், படிச்சிருவோம், திரும்ப க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஓகே. இல்லை நான் எழுதுவேன், படிப்பேன், எல்லாமே பண்ணுவேன்னா அப்போது அதுக்கும் நான் ஃபைலை ஓப்பன் பண்ணி ரெண்டுமே பண்ணிவிட்டு அதை நான் க்ளோஸ் பண்ணணும். ஓகே. ஸோ தீஸ் ஆர் ஆல் த பேசிக் ஆப்ரேஷன்ஸ் இன் ஃபைல் ஹேண்ட்லிங். நெக்ஸ்ட், how to open and close the file. Okay. So here we have some specific task here. Okay. So இங்க நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஃபைலில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஆட் பண்ணலாம், கண்டென்ட் ஆட் பண்ணலாம், ஆர் இருக்கிற கண்டென்ட்டை மாடிஃபை பண்ணலாம், அண்ட் தென் we can even delete the content. ஓகே. ஸோ இது எல்லாமே ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் வச்சு நம்ம செய்ய போகிறோம். அது என்ன அப்படின்னா, ரீடிங் டேட்டா ஃப்ரம் ஃபைல்ஸ், and then writing data to files, and then appending data to files. reading data na என்ன பண்ண போறோம், ஏற்கனவே நமக்கு கண்டென்ட் இருக்கு அந்த ஃபைல்ல, அதை நம்ம படிக்க போறோம், அவ்வளவுதான். ஐ மீன் we are going to use it. அந்த கண்டென்ட்டை பிரிண்ட் பண்ண போறோம், இல்ல அதுல இருக்கிற டேட்டாவை நம்ம என்ன இருக்குன்னு பார்க்க போறோம், அதுக்கு மட்டும் ரீடிங் டேட்டா. ரைட்டிங் டேட்டா, கண்டென்ட்டை ஆட் பண்ண போறோம் நம்மளோட ஃபைல்ல. அப்பெண்டிங் டேட்டா, appending is adding. இதை நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரிங்ல படிச்சிருக்கோம். appending is adding the content. ஏற்கனவே நமக்கு கொஞ்சம் கண்டென்ட் இருக்கு, அது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா we use appending data to files. இல்லை இது எல்லாத்தோட காம்பினேஷன்லயும் நம்ம வந்து அந்த ஃபைலை வந்து ஓப்பனோ க்ளோஸோ பண்ணலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட், how to open the file. So we have a syntax for that. So this is common for all type of files. Okay. File object name equal to open file name comma mode. Okay. So all these are important. Okay. Nothing is optional. All these are important. That's why we don't use square bracket here. இதில் இருக்கிற எல்லா டேர்ம்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகே. ஸோ இதில் இந்த ஃபைல் ஆப்ஜெக்ட்ங்கிறது என்ன அப்படின்னா, இட்ஸ் an identifier to access the file. ஒரு தடவையும் நான் அந்த ஃபைல் நேமையோ இல்லை அது என்ன மோடில் ஓப்பன் பண்ணியிருக்கேனோ நான் சொல்ல தேவையில்லை. ஒன்ஸ் நான் ஒரு ஃபைல் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஃபைல் ஆப்ஜெக்டை வச்சு தான் நான் அதில் இருக்கிற கண்டென்ட் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஓகே. ஓப்பன் இஸ் அ ஃபங்க்ஷன், built in ஃபங்க்ஷன், அண்ட் தென் இஸ் ஃபைல் நேம். இந்த ஃபைல் நேம்ங்கிறது நேம் ஆஃப் த ஃபைல், தட்ஸ் an identifier. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் when you are
creating the file means you can give your name, I mean any of the names, and then after that whenever you use that particular file and the file name என்னவோ அதே தான் கரெக்டாக யூஸ் பண்ணணும். And then mode, that is access mode. என்ன மோடில் நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம், for what purpose we are going to open that file, அதுதான் இங்கே வந்து access mode. Okay, so now let's see an example for that. F is equal to open myfile.txt, w. இதில் இந்த fன்றது தான் நம்மளோட file object. ஓகே, ஸோ ஒரு தடவையும் நான் மை ஃபைல் டாட் டெக்ஸ்ட் நான் வந்து ரைட் மோடில் ஓப்பன் பண்ணியிருக்கேன், நான் இன்டர்பிரேட்டருக்கு சொல்லவே வேண்டாம். நான் எப்போல்லாம் எஃப்ஐ யூஸ் பண்ணுறனோ அப்போல்லாம் அது வந்து இட் வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ அதே மாதிரி ஐ ஹாவ் ஒன் மோர் ஹியர் மை ஆப்ஜெக்ட். ஸோ ஆஸ் கிவன் இங்கே வந்து this is the example for text file and this is the example for binary file, because how are we identifying this? Using the file extension. If the extension is .txt, that is text file. If the extension is .dat, that is binary file. And if the extension is .csv, that is a CSV file. And you could see here the mode is W and here the mode is OR. Okay, so I'll explain all those modes one by one. So before that we'll work on to open. So எப்படி நம்ம ஃபைலை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஃபைல் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் மை ஃபைல் டாட் டெக்ஸ்ட் தான் ரைட் மோடில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டேரெக்டாக ஃபைல் நேமை கொடுத்துட்டேன். ஆனால் நான் வாட் ஐ ஹவ் டன் இன் திஸ் இஸ் ஐ ஹவ் கிவன் த பாத் இன் த சென்ஸ் என்னோட ப்ரோக்ராம் எந்த ஃபோல்டரில் ஸ்டோர் ஆகிருக்கோ அதை நான் அப்படியே கொடுக்குறேன். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? இந்த மாதிரி நம்ம ஃபைல் நேமை யூஸ் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் கம்பல்சரி ஃபார் அஸ் டு ஹாவ் த ப்ரோக்ராம் அண்ட் த ஃபைல் இன் த சேம் ஃபோல்டர். அப்போ தான் இது வந்து ஒர்க் ஆகும். HTML படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இல்லை என்னோட ஃபைல் வந்து வேற ஒரு ஃபோல்டரில் இருக்குது, ப்ரோக்ராம் வேற ஃபோல்டரில் இருக்குது அப்படின்னா வில் யூஸ் திஸ் பாத். ஓகே, இன் ஒன் மோர் எக்ஸாம்பிள் ஹியர் இட் இஸ் ஆர். இந்த ஆர் இங்கே எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம்னா ஸ்லாஷ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? யூஸ்வலாக நம்ம ஸ்லாஷ் என் ஸ்லாஷ் ஆர்லாம் பார்த்தோம், அப்போ எஸ்கேப் சீக்வன்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் தான் நம்ம இங்கே டபுள் ஸ்லாஷ் போடுறோம். ஆக்சுவலாக நம்மளோட பாத்தில் டபுள் ஸ்லாஷ் வராது. ஸோ ஒரு தடவையும் இந்த டபுள் ஸ்லாஷ் போடாமல் ஒரு தடவை மட்டும் போட்டால் போதும் அப்படின்னா வில் யூஸ் திஸ் ஆர். ஸோ நவ் ஐ வில் ஷோ ஹவு டு டேக் திஸ் பாத். ஓகே, so now here I have all the programs in a folder. Here I have my file. This is a text file. So how am I identifying this as a text file? So when I hover the mouse, you could see a small box here and it's tell me that it is a text document. And you can see this like a text editor. Look at this. Here it is a notepad. Okay, so here I have selected the file. Now go to the address bar. Just click on it. See, now you could see the path. So previously it was not with the slashes, but when I click here in the address bar, see it is becoming an address. Now you can copy this and you can come over to the program and paste it and makes look here you have only one slash, but when it comes to the program you have to add 2 slash. Okay, to avoid that we are using that R symbol. So next we are moving on to file object or file handle. What is this file object? I used f, I used file obj. Okay, so what is this actually? File objects are used to read and write data file on the disk. Okay, so இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ஃபைலுக்கு ஒரு ரெஃபரன்ஸை கிரியேட் பண்றோம். அந்த ரெஃபரன்ஸ் தான் ஃபைல் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இந்த ஃபைல் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நான் திரும்ப ஒரே ஃபைலை வேற பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஒரு தடவை நான் ரைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு தடவை நான் ரீடுக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நான் எதை வச்சு யூஸ் பண்ணுறேன்? ஃபைல் ஆப்ஜெக்ட் வச்சு யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபைல் ஆக்சஸ் மோட்ஸ். ஃபைல் ஆக்சஸ் மோட்ஸ் நம்ம எங்கே பார்த்தோம்? ஃபைல் ஓப்பனில் லாஸ்ட்டாக பார்த்தோம். மோடு W இருந்தது, R இருந்தது. இதெல்லாம் என்னது அப்படின்னு ஒன்றா பார்க்கலாம். ஓகே, ஸோ R is read only. இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி நான் அந்த கண்டென்ட்டை படிக்க தான் போகிறேன், அதில் என்ன இருக்குன்னு பார்க்க மட்டும் தான் போகிறேன் அப்படின்னா ஐ யூஸ் ஆர். ஸோ இங்கே ஆர் ஃபார் டெக்ஸ்ட் ஃபைல் அண்ட் RB ஃபார் பைனரி ஃபைல். இங்கே இருக்கிற என்ன இருக்கோ அதே தான் டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது தான் பைனரிக்கும் வரும், பட் பைனரின்றதுனால ஒரு B எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருப்போம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஆர் இஸ் ஃபார் ரீட் ஒன்லி. ரீட் மோடில் ஓப்பன் பண்ணிட்டு என்னால் ஏதாவது கண்டென்ட்டை ஆட் பண்ண முடியுமானா முடியாது, யூ வில் கெட் எரர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் W இஸ் ஃபார் ரைட் ஒன்லி பர்பஸ். இப்போ நான் கண்டென்ட்டை எழுதிட்டே இருக்கேன், அப்போ நடுவில் ஃபர்ஸ்ட் இருக்கிற லைனை பிரிண்ட் பண்ணணும், இல்லை லாஸ்ட்டாக நான் என்ன ஆட் பண்ணியிருக்கணும் அதை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா யூ வில் கெட் எரர். பிகாஸ் நான் ரைட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் பெர்மிஷன் வாங்கியிருக்கேனே தவிர கண்டென்ட்டை ரீட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நான் பெர்மிஷன் வாங்கல. அண்ட் A இஸ் append mode. Append mode as you were doing in string, லாஸ்ட்டாக கண்டென்ட்டை
add பண்ணும். And then we have w plus r plus w plus and a plus. R plus is read and write. ரீடும் பண்ணிக்கலாம் ரைட்டும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரைட் ப்ளஸ் டபிள்யூ ப்ளஸ் இஸ் ரைட் அண்ட் ரீட், ஏ ப்ளஸ் இஸ் ரைட் அண்ட் ரீட், தட் இஸ் append. Okay, so these are all the modes we have. Once you started working in a program, you will know how to open a file with a perfect mode. Okay, next, how to close the file. Okay, so first file open பண்ணியாச்சு, content add பண்ணியாச்சு, இப்போ close பண்ண போறோம். எப்படின்னா close function யூஸ் பண்ணி close பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம அந்த ஃபைலில் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. அந்த ஃபைல் ஐ மீன் நம்ம நார்மலாக இப்போ நோட் புக் சொன்ன மாதிரி தான். எக்ஸாம்பிள் நோட் புக் சொன்னேன் இல்லையா? நோட் புக் ஓப்பன் பண்ணி படித்தோ எழுதியோ முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறோம், நோட் புக்கை க்ளோஸ் பண்ணிடுறோம், அவ்வளோதான். இங்கே க்ளோஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஆஃப்டர் க்ளோஸ் ஃபங்க்ஷன், no task can be performed on that particular file using the file object. So once you have closed the file and you are trying to access any content of that particular file, means that's not possible, you will get error. Okay, now syntax for that is file object dot close. This is common for all kind of files. Okay, so example f dot close, that's it. இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணலன்னா என்ன ஆகும்? எதுக்காக நான் ஃபைலை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு க்ளோஸ் த ஃபைல் பிகாஸ் நம்ம என்னெல்லாம் கண்டென்ட் ஆட் பண்ணிட்டு இருக்கோமோ அது எல்லாமே ஃபஸ்ட்டு பஃபரில் இருக்கும், தட் இஸ் டெம்பரரியாக ஸ்டோர் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் தான் ஃபைலுக்குள்ளே போகும். ஓகேவா? சப்போஸ் இப்போ நம்ம ஒர்க் முடியறதுக்குள்ளே மீன் நம்ம டைப் பண்ணி முடிச்சிருப்போம், ஆனால் சிஸ்டம் அதோட ஒர்க் முடிச்சிருக்காது, அதாவது நம்மளோட கண்டென்ட்டை நம்ம ஃபைலுக்குள்ளே அனுப்பியிருக்காது. அந்த டைமில் நம்ம ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட லாஸ்ட்டாக என்ன எழுதணுமோ கண்டென்ட் அது ஃபைலுக்குள்ளே இன்சர்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஃபைல் நம்ம ப்ரோக்ராம் முடிஞ்சிருக்கும். அப்போ என்ன ஆகும்? நம்ம ஃபைலை க்ளோஸ் பண்ணாமல் வெளியே வந்துட்டோம். ஸோ கண்டென்ட் ஃபுல்லாகவே ஆட் ஆகிருக்காது. ஓகேவா? ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு க்ளோஸ் யுவர் ஃபைல் பிகாஸ் பஃபரில் இருக்கிற கண்டென்ட் ஸ்டோர், அப்போ தான் எல்லா கண்டென்ட்டையும் அதை புஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைலை க்ளோஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் we are going to see how to work with text files. So basics of file handling is over. Now we will see how to work with the types of files, that is text files எப்படி ஒர்க் பண்ணணும், பைனரி ஃபைல்ஸ் எப்படி ஒர்க் பண்ணணும், CSV ஃபைல்ஸ் எப்படி ஒர்க் பண்ணணும், ஒன் பை ஒன் we are going to see. ஓகேவா? ஸோ இப்போ டெக்ஸ்ட் ஃபைல்ஸ்னால் என்ன? as I said already, நம்ம கண்டென்ட் .txt சேவ் பண்ணிக்கிறோம். நார்மல் நம்மளோட டெக்ஸ்ட் எடிட்டரில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ we have many functions here to read and write the text files. Okay, so first reading பார்த்துடலாம். ஸோ எப்படி நம்ம கண்டென்ட்டை ரீட் பண்ணுறது? ஸோ ரீடிங்னு சொல்லிட்டு இருக்கிறோம், ரீட் பண்ண போகிறோம், கண்டென்ட்டை ரீட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இருக்கோம். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா we have dedicated functions for that. அந்த functions யூஸ் பண்ணி தான் நம்மளால கண்டென்ட்டை ரீட் பண்ண முடியும். For what purpose we are reading? கண்டென்ட்டை சர்ச் பண்ணுறதுக்கு ரீட் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் இப்போ நான் ஒரு பெரிய புக்ஸ் வச்சுருக்கேன், அந்த புக்கில் எனக்கு எங்கெல்லாம் ஹலோங்கிற வேர்டு இருக்கோ அதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னா அங்கே சர்ச் பண்ணுறோம். அந்த இடத்துல ஐ நீட் டு ரீட் த கண்டென்ட் ஆஃப் த ஃபைல். ஓகே, எனக்கு ஃபோர்த் லைனை பிரிண்ட் பண்ணணும், அந்த இடத்துல ஐ நீட் டு ரீட் த கண்டென்ட் ஆஃப் த ஃபைல். நான் ரீட் பண்ணிக்கிட்டே வந்தால் தான் ஃபோர்த் லைன் இதுன்னு எனக்கு தெரியும். So for all these cases we are going to read the text file. Okay, so here we have 3 types of read functions. ஃபைல்ஸ் ரீட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? ஃபைல் ஆப்ஜெக்டை வச்சு ஃபைலை ஓப்பன் பண்ணியிருக்கணும். ஓகே, வித் த பர்ஃபெக்ட் ரீட் மோட். ஓகே, ஸோ என்னெல்லாம் ரீட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ரீட் லைன்ஸ். இப்போ இந்த ரீட் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறோம், எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் பைட்ஸ் மட்டும் எனக்கு ரீட் பண்ணால் போதும், ஒரு 4 கேரக்டர்ஸ் வரைக்கும் எனக்கு ரீட் பண்ணால் போதும், இல்லை ஒரு 10 கேரக்டர்ஸ் வரைக்கும் ரீட் பண்ணால் போதும், கேரக்டர் பை கேரக்டர், பைட் பை பைட் ரீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரீட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். எனக்கு என்டையர் ஃபைலையும் நம்ம இந்த மாதிரி ரீட் பண்ண முடியுமானா எஸ், தட்ஸ் பாசிபிள். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்? ஃபைல் ஆப்ஜெக்ட் டாட் ரீட் ஆஃப் என். ஸோ இந்த எண்ணை நான் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன், விச் மீன்ஸ் தட்ஸ் ஆப்ஷனல். இங்கே நம்ம என்க்கு வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் பைட்ஸை மட்டும் ரீட் பண்ணும், அப்படி இல்லைன்னா என்டையர் ஃபைலை ரீட் பண்ணும். ஓகே, அது ரீட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ரீட் லைன் ஃபங்க்ஷன். ரீட் லைன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? ரீட்ஸ் அ லைன் ஆஃப் இன்புட், தட் இஸ் ஒரு லைனை மட்டும் ரீட் பண்ணும். இப்போ நான் என் கொடுத்தேன்னா என்க் லைனை மட்டும் ரீட் பண்ணும், அதாவது என் பைட்ஸ் வரைக்கும் ரீட் பண்ணும். ஓகேவா? ரீட் லைன்ஸ் which is used to read all the lines and return them in a list. Okay, so here the data types comes. ரீடுக்கும் ரீட் லைனுக்கும் டேட்டா டைப் ஸ்ட்ரிங், ரீட் லைன்ஸுக்கு டேட்டா டைப் லிஸ்ட். ஓகே, ஸோ அகைன்
இங்க ரீடும் ரீட் லைனும் நம்ம பைட் பை பைட்டா தான் ரீட் பண்றோம். ஓகே, அதனால அங்க டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங் ஆகுது. இங்க வந்து மொத்தமா ஃபைல் கண்டென்ட் எல்லாத்தையுமே நம்ம ரீட் பண்ணிடுறதுனால இங்க வந்து டேட்டா டைப் வந்து நமக்கு வந்து லிஸ்ட். ஓகேவா? ஸோ வில் see all these one by one once we are running the program. ஓகே, ஸோ ரீட் ஃபங்க்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஓப்பன் அண்ட் ரீட் ஃபங்க்ஷனை எப்படி கம்பைன் பண்ணி யூஸ் பண்றது அப்படின்னா, ஃபைல் நேம் மோட் டாட் ரீட் இதை வந்து ஒரே ஸ்டேட்மெண்ட்ல நம்ம ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கோம். யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ஃபைல் ஓப்பன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டென்ட்டை ரீட் பண்ணுவோம். பட் திஸ் இஸ் அ ஷார்ட்கட், யூ கேன் யூஸ் எய்தர் இன் திஸ் வே ஆல்சோ. பட் ஸ்டில் we call something as a good programming, right? First open பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரீட் பண்றது தான் good programming. ஓகே, நெக்ஸ்ட் ரைட்டிங் ஆன் டு டெக்ஸ்ட் ஃபைல்ஸ். எப்படி கண்டென்ட்டை ரைட் பண்றது அப்படின்னா, லைக் இதுவும் நம்ம வந்து ஓப்பன் ஃபங்க்ஷன்லேயே கொடுத்துடணும். தட் இஸ் ஓப்பன் பண்ணும்போதே லிங்க்கை கிரியேட் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட்டுக்கு, அதாவது ரைட் மோட்ல ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கண்டென்ட்டை ரைட் பண்ணணும். என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்? அகைன் ஹியர் வி ஹேவ் டூ மெத்தட்ஸ், ரைட் அண்ட் ரைட் லைன்ஸ். ரைட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? ஸ்ட்ரிங்காக ரைட் பண்ணும். ஓகே, தட் இஸ் ஸ்ட்ரிங் பை ஸ்ட்ரிங், பைட் பை பைட் ரைட் பண்ணிக்கிட்டே வரும். ரைட் லைன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் லிஸ்ட்டாக ரைட் பண்ணும். மல்டிபிள்ஸ் லைன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை லிஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே வந்து நம்ம ஃபைலில் ஆட் பண்ணிடும். ஓகே, so the third and most important thing is appending. How to append the value in the file, that is how to update your record, how to add some content to your record. Okay, so இங்க append பண்றதுக்கு நம்ம என்ன மோட் யூஸ் பண்றோம் அப்படின்னா A. ஓகேவா? ஏன் யூஸ் பண்றோம், ஏன் W யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்போ நான் ரைட் மோட்ல ஒரு ப்ரோக்ராமை கிரியேட் பண்றேன் அப்படின்னா, விச் மீன்ஸ் இன்டர்பிரேட்டருக்கு என்ன தெரியும்னா அந்த ஃபைல்ல எதுவுமே இல்லை, there is no content in the file, நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை புதுசா ரைட் பண்ண போறோம், புதுசா தான் ஆட் பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சுக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஏற்கனவே இந்த ஃபைலில் கண்டென்ட் எழுதியிருக்கேன், ஐ வாண்டட் டு ஆட் சம் வேல்யூ. இன் தட் கேஸ் நான் அதை ரைட் மோட்ல ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா ஏற்கனவே என்னெல்லாம் கண்டென்ட் இருந்தோ அதெல்லாம் எரேஸ் ஆயிட்டு புதுசா இருக்க கண்டென்ட் தான் வரும். தட் இஸ் ஓவர் ரைட் பண்ணும். ஓகே, இது எப்போ ஓவர் ரைட் பண்ணும்? அந்த ஃபைல் ஏற்கனவே இருந்துச்சு அப்படின்னா ஓவர் ரைட் பண்ணும். ஏற்கனவே இல்லை அப்படின்னா ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி அதில் ரைட் பண்ணும். இதுதான் ரைட் மோடோட ஒர்க். ஒரு ஃபைல் ஏற்கனவே இருக்குது அப்படின்னா அந்த ஃபைலில் என்ன கண்டென்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு புதுசாக நம்ம கொடுக்குற கண்டென்ட்டை ஆட் பண்ணும். அப்படி ஒரு ஃபைலே இல்லை அப்படின்னா அந்த ஃபைலை கிரியேட் பண்ணி நம்ம கண்டென்ட்டை ஆட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து கண்டென்ட்டை ஆட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஏற்கனவே இருக்கிறது கூட எக்ஸ்ட்ராவாக கண்டென்ட் ஆட் பண்ணும் அப்படின்னா என்னால் ரைட் மோட் யூஸ் பண்ண முடியாது. ஏன்? அது ஓவர் ரைட் பண்ணுது. ஓகே, ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ஏ யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் அப்பெண்ட் மோட். அப்போ என்ன பண்ணும்? ஓல்டு டேட்டாவை ரீடைன் பண்ணிட்டு புதுசாக நான் என்ன கண்டென்ட் கொடுக்குறோனோ அதை லாஸ்ட்டாக ஆட் பண்ணும். ஓகே, அண்ட் யூ கேன் ஆல்சோ ப்ளஸ் சிம்பிள் வித் ஃபைல் ரீடிங் மோட் டு ஃபெசிலிட்டேட் ரீடிங் as well as ரைட்டிங். R+ மோட் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மோடில் கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரைட்டிங் இன் ஃபைல் கேன் பி இன் த ஃபாலோயிங் ஃபார்ம்ஸ். in an existing file while retaining its content. ஸோ இது என்ன பண்ணுறோம், ஏற்கனவே நம்ம ஃபைல் இருக்குது, அந்த கண்டென்ட்டை ரீடைன் பண்ணிவிட்டு நம்ம அப்பெண்ட் மோடை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏ கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா R+ இல்லைன்னா A+ கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு to create a new file or to write on existing file after truncating, that is overwriting its old content. அந்த கேஸை நம்ம டேரெக்டாக W போட்டுடலாம். ஏற்கனவே ஒரு ஃபைல் இருக்குது, நான் புதுசாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன், எதுவாக இருந்தாலும் அந்த கண்டென்ட் எனக்கு வேண்டாம், நான் புதுசாக கொடுக்குற கண்டென்ட் மட்டும் போதும் அப்படின்னா we use W mode. Okay, and make sure to close whatever you do. Final thing in a file handling is close. The first line must be open, the last line must be close whenever you use file handling. Okay, so now we'll see examples for all these we have learned. First we are going to create a write files and then we are going to read the content of it. Okay, we'll see all these one by one before going to the next topic. Okay, so now we are in the idle. So first we are going to create the file. Okay, so file create பண்ணனும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபைலை ரைட் மோடில் ஓப்பன் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஃபைல் ஆப்ஜெக்ட் கொடுக்கணும். நான் ஒரு ஃபைல் ஆப்ஜெக்ட் Fன்னு கொடுத்துருக்கேன். F is equal to open, ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன்.
ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் ஓப்பன் ஃபங்க்ஷன்றதுனால பராந்தசிஸ் போட்டுக்கிறோம். now we have to give the file name. ஓகே, ஸோ என்ன ஃபைல் நேம் கொடுக்க போகிறனோ அது ஏன் இஷ்டம், பிகாஸ் இட்ஸ் அன் ஐடென்டிஃபையர். நான் என்ன ஃபைல் நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஐ எம் ஜஸ்ட் கிவிங் எஃப் நேம் டாட் டெக்ஸ்ட். இட் இஸ் கம்பல்சரி டு கிவ் த எக்ஸ்டென்ஷன். அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த ஃபைல் வந்து என்ன ஃபைல்னு டிடெக்ட் ஆகிக்கும். ஓகே, கமா இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிறனால ஐ எம் கிவிங் இன் ரைட் மோட். Okay, so all these you should give within double quotation. That's important. இப்போ ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபைலை ரைட் பண்ண போகிறோம். and before that what will happen if I close this without doing anything? I'm just saving it. So where am I going? I'm going to practical programs and I'm typing file example and I'm saving it. இப்போ ஃபைலை க்ரியேட் பண்ணிட்டேன், ஆனால் நான் உள்ளே எதுவுமே பண்ணல, ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நவ் வி ஆர் இன் திஸ் ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம்ஸ் ஃபோல்டர். ஸோ வி டோன்ட் ஹாவ் சச் ஃபைல் பிகாஸ் நம்ம ஃபைலை மட்டும்தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஆனால் அதில் நம்ம எதுவுமே பண்ணலை. அப்படிங்கிறதுனால எஃப் நேம்ன்ற நேமில் இங்கே எந்த ஃபைலுமே க்ரியேட் ஆகலை. ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டென்ட்டை வந்து ரைட் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஃபைலை பார்க்க முடியும். ஓகே, now let's go back to the program. Now I'm just going to write some content here. So f dot write within double quotation I'm just giving hello. I have given write function. I just saved it and let's run it. program run பண்ணிட்டேன். ஸோ அது என்னோட ஐடலில் எந்த அவுட்புட்டுமே கொடுக்கல. Okay, now let's see whether we can find the f. See, now you could see f name. Previously it was not there, now the file is here. Okay, now how to check it? You can directly double click on it and you will be getting the file in Notepad. See, it is opening in Notepad and the text which we added also is visible here. Okay, and this is one way of opening, and as I said you can open it with any type of text editor. So you can even go with Notepad or a WordPad or Microsoft Word, any kind of text editor. Now I'm opening with WordPad. See, the content is visible now. Okay, so this is how we have to create a file. So now we have created a simple file and we have learned how to add write function into it. Okay, now let's add write lines. I'm adding one more line and running it, so we'll not be getting any error. And let's go back here to our file and then I'm opening it. Hello, hi. Okay, so now all these are coming in a single line. To avoid this we have to add /n over here. So I'm adding /n, running the program, going back here and I'm opening it. See, it is coming in different lines. Okay, so this is how write function works. Okay, so now I'm just closing it. Let's go back to the program. So writing is over. Next we are going to learn how to read it from a text file, and we have opened the file in write mode, we have completed the content and we have closed the file. Okay, so next we have to open the file again in read mode. Open file name, that is f name dot text, comma read mode. Okay, now we have read function, right? Read 3. What am I giving here? That n, that is number of bytes. Okay, so this I have to print, otherwise nothing will be displayed on the screen. And I'm just closing the file, f.close. So what is the purpose of giving print function? I'll show you without doing it. Okay, so now we have already opened the file, we have already created the file. Okay, if I run this again, what will happen? Your content will be overwritten.
Okay, so to avoid that, let us put this as a comments. Okay, so now only this part of our program will work. Okay, I'm just saving it and I'm running the program. So nothing is printed on the screen because we didn't ask it to print anything. Okay, I've asked it to read. Yes, it read, but we didn't tell what should be done with that read values. Okay, now I've added print. See, we could see HEL, that is first 3 bytes of that program. Okay, suppose if I give 5, first 3 letters of my program will come. Okay, suppose if I didn't give anything, what will happen? My entire file content will be displayed. Okay, so this is how read function works. So whatever bytes we need, we have to mention that number here, and that much our bytes of values will be displayed on the screen. Otherwise, if you don't give anything, everything will get printed. Okay, next, read lines function. Okay, so instead of giving bytes, number of bytes or read function, we can do the same and you will get it. See, here it is displayed as a string, and now here we are getting as a list. Okay, you can see slash in here. Slash n is the next line, carriage return, which means after this you have a line. The interpreter is telling you after this you have a line. Okay, and then it is going to the next line. Okay, so that is the purpose of read lines function. Okay, so here the basics of write lines, read lines is getting over. So next we'll be going to see how to write the actual program. So this is your practical file, and so here we are going to create one text file, that is content, and we are going to add few content, I mean few data into it, few text into it. Okay, and then we are going to close it. Then we are opening the content file in read mode, and we are going to create one more file as output file. Okay, so what this output file will contain is எனக்கு மேலே நான் என்ன கொடுத்துருக்கேன், கண்டென்ட்ல என்ன இருக்கோ, இப்போ நான் ஒரு 4 லைன்ஸ் கண்டென்ட்ல கொடுத்துருக்கேன். அங்கே எந்த இதுலலாம், எந்த லைன்லலாம், எந்த சென்டென்ஸ்லலாம் ஏ இருக்கும், அதை மட்டும் நம்ம எடுத்து வேற ஃபைலில் ரைட் பண்ண போகிறோம் அண்ட் 2 ஃபைலையும் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஓப்பன் போயிட்டு கண்டென்ட்னு ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை கிரியேட் பண்ணியிருக்கேன் ரைட் மோடில். அதுக்கப்புறம் நான் வந்து 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் வந்து ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ யூ குட் சி ஹியர் வி ஹவ் கிவன் ஸ்லாஷ். ஓகே, அதுக்கப்புறம் ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டேன். நவ் அதே கண்டென்ட்ன்ற ஃபைலை ரீட் மோடில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அந்த கண்டென்ட்டை நான் ரீட் பண்ண போகிறேன். ரீட் பண்ணி வேற ஒரு ஃபைலை ரைட் பண்ண போகிறேன். ஸோ கண்டென்ட்டுக்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து எஃப், அவுட்புட்டுக்கு வந்து ஆப்ஜெக்ட் இஸ் F1. ஸோ வேற வேற ஆப்ஜெக்ட் கொடுத்து 2 ஃபைலை வேற வேற மோடில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நவ் A in F, that is we are going to split it how we did for ஹேஷ் ஆட் பண்ணும்போது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணமோ அதே மாதிரி இங்கே ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு லெட்டர்ஸாக செக், ஒரு வேர்ட்ஸாக செக் பண்ணணும். அதுக்கு இந்த ஃபார் லூப். அதுக்கப்புறம் ஒரு லெட்டராக செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார் லூப் இஸ் யூஸ்டு டு ஸ்ப்ளிட் யுவர் சென்டென்சஸ் இன்டு வேர்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு வேர்டாக இட்டரேட் பண்ணுறதுக்காக இந்த ஃபார் லூப். அதுக்கப்புறம் ஒரு லெட்டராக இட்டரேட் பண்ணுறதுக்காக இந்த ஃபார் லூப். ஓகே, ஸோ எதுக்கு இந்த இட்டரேஷன், ஒரு லெட்டராக நான் செக் பண்ணால் தான் எனக்கு ஏ அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கான்னு தெரியும். ஸோ இஃப் எல், தட் இஸ் அந்த இட்டரேட் பண்ண லெட்டர் கேபிட்டல் ஏவாவோ இல்லை ஸ்மால் ஏவாவோ இருந்துச்சு அப்படின்னா ரைட் இன்டு F1. Write that particular statement into F1. Okay, so that is what I have given here. Now I am closing both the files. So by this statements நம்மளோட அவுட்புட் வந்து ரெடியாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், தேர்ட் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராமில் 2 ஃபைலையுமே நான் வந்து ரீட் மோடில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நான் என்னால் கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ண முடியும். அதுக்கப்புறம் அதை ரீட் பண்ணி நான் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்த்தோம்னா இதை டேரெக்டாக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே கொடுத்துருந்தோம். இங்கேயே பிரிண்ட் ஆஃப் எஃப் டாட் ரீட் அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஓகே, இங்கே நான் அது ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிக்கிறேன். அந்த வேரியபிளை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, திஸ் இஸ் அனதர் வே ஆஃப் டிஸ்பிளேயிங் த கண்டென்ட் ஆஃப் அ ஃபைல். ஓகே, அண்ட் தென் ஐ எம் க்ளோசிங் போத் த ஃபைல்ஸ். கிளியர்? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கண்டென்ட்டுன்ற ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி அதில் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கோம். செகண்ட் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராமில்
கண்டென்ட்ன்ற ஃபைலை ரீட் மோட்ல ஓப்பன் பண்ணிட்டு அவுட்புட்னு இன்னொரு ஃபைல் ஓப்பன் பண்ணி கண்டென்ட்டை ரீட் பண்ணி அவுட்புட்ல ரைட் பண்றேன். ஓகே, தேர்ட் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்ல தான் நம்ம வந்து அவுட்புட்டை டிஸ்ப்ளே பண்றோம். ஸோ until if you run I mean till second part if you run the program you will not get any output. Okay, third part of the program run ஆகும்போது தான் நமக்கு வந்து அவுட்புட் வரும். Okay, so now let us run this. ஸோ நமக்கு எங்கெல்லாம் ஏ இருக்கோ அந்த சென்டென்சஸ் மட்டும் டிஸ்ப்ளே ஆகணும். அதுதான் இப்போ நம்மளோட கண்டிஷன். Yes, so here you could see the first sentence is not having a, second sentence is sentenceல a இருக்கு, அதனால அது டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. தேர்ட் சென்டென்ஸ்ல a கிடையாது, ஃபோர்த் சென்டென்ஸ்ல வந்து இங்க a இருக்கனால அது டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. ஓகே, so now let us change this into some other character and see how it works. Okay, second line le o kadiyadu, so now I'll be adding here o. I'm giving both the letters like capital letters and small letters. Okay, so that's why we use if r use பண்ணிருக்கோம். Okay, running the program again. So this is how our program works, and you can check with any other character. Now let me add with I. Okay, now I'll run this. So I've got only those two lines. Okay, and now why are we getting this again and again, that o? So how many times the o is present, that many times that line is getting displayed. So here o is present for twice in this line. So for first o it is displaying here, for second o it is displaying here in the second line. If you check this line, we have o for 4 times, 1 2 3 yes. Okay, here is a o 4 times. So 4 times we are getting it. Okay, so this is how the output is getting displayed. Fine, so now let's get back to the ppt. Fine, so next we are going to see about flush function. What is this flush function? இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், ஃபைலை க்ளோஸ் பண்ணலை அப்படின்னா நம்மளோட கடைசியாக என்ன கண்டென்ட் நம்ம ரைட் பண்ணியிருந்தோமோ அது வந்து நம்ம பஃபர்லேருந்து ஃபைலுக்கு போயிருக்காது. ஸோ என்னாகும், நம்ம கண்டென்ட் ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளோட ஃபைல் வந்து நம்மளோட ப்ரோக்ராம் முடிஞ்சிருக்கும். ஸோ அந்த கண்டென்ட் வந்து ப்ரோக்ராமோட பர்பஸே இல்லாமல் போயிருக்கும். ஓகேவா? ஸோ இன் திஸ் கேஸ், டு அவாய்ட் திஸ் சிச்சுவேஷன், நம்ம ஃப்ளஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ பஃபரில் என்ன இருக்கோ அதை ஃபைலில் ரைட் பண்ணிட்டு தான் ஃபங்க்ஷனை வந்து க்ளோஸ் பண்ண சொல்லுது. Okay, so it forces the writing of data on disk still pending in output buffer. பஃபரில் இருக்கிறத எடுத்து ஃபோர்ஸ் பண்ணி ஃபைலில் ரைட் பண்ணுது. அதுதான் ஃப்ளஷ் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ சின்டாக்ஸ் எப்படி இருக்கும், ஃபைல் ஆப்ஜெக்ட் டாட் ஃப்ளஷ் க்ளோஸ் பண்ணுற மாதிரியே தான். இதுக்கு நம்ம கண்டென்ட் எதுவும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஃப்ளஷ் open close parenthesis, that's it. Okay, and then removing white space after reading from file. ஸோ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து இப்போது நான் ஒரு ஃபைலை ரீட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஸ்பேஸ் இருக்குது, இல்லை எக்ஸ்ட்ரா லைன் இருக்குது, டேப்ஸ் இருக்குது அப்படின்னா இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஐ யூஸ் சம் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? அந்த ஃபங்க்ஷன் தான் ஸ்ட்ரிப் ஃபங்க்ஷன். அப்போ இது என்ன பண்ணும், அந்த வேர்டுக்கு அந்த கண்டென்ட்டுக்கு முன்னாடியோ பின்னாடியோ இருக்கிற எக்ஸ்ட்ரா லைன் ஸ்பேசஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும். சேம் ஸ்ட்ரிப் ஃபங்க்ஷன் நம்ம வந்து இதுலேயும் பார்த்துருக்கோம், ஸ்ட்ரிங்லேயும் பார்த்துருக்கோம். அங்கே என்ன பர்பஸோ அதே தான் இங்கேயும் அது சர்வ் பண்ணுது. ஓகே, ஸோ ஸ்ட்ரிப் ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஸ்ட்ரிப் நார்மலாக ஒரு ஸ்ட்ரிப் ஃபங்க்ஷன் இருக்குது. அது என்ன பண்ணும், ரெண்டு எண்டில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸை ரிமூவ் பண்ணும். ஓகே, ஆர் ஸ்ட்ரிப் என்ன பண்ணும் அப்படின்னா, ரைட் சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸை மட்டும் ரிமூவ் பண்ணும். தட் இஸ் ட்ரெயிலிங் எண்ட். ஓகே, எல் ஸ்ட்ரிப் என்ன பண்ணும், லெஃப்ட் சைடில் இருக்கிறத மட்டும் ரிமூவ் பண்ணும். தட் இஸ் லீடிங் எண்ட். ஓகே, ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். So I'm coming here to the same program. Okay, so after read function we have to use this strip. Okay, so now after this we have a line, so I'll leave a space also. Okay, and even before that let me leave a space. Okay, now I'll run this program. See, you could see the space before that, and there is a difference here. Okay, we don't have space over here, but we have here. Okay, now going back here, now after the read function I'll be adding this strip.
Okay, fine. So a is equal to a dot strip. Okay, I'm giving strip function here, and let us give even here b is equal to b dot strip. Okay, so now let's run this. Okay, so we got output like அந்த ஃபர்ஸ்ட் லைனோட ஸ்பேஸ் மட்டும் ரிமூவ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லா லைனுக்கும் ரிமூவ் ஆகணும், என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இதை லூப்ல போடணும். அப்பதான் எல்லா லைனுக்கும் நமக்கு வந்து இந்த ஸ்பேஸ் வந்து ரிமூவ் ஆகி வரும். இங்க எப்படி ஃபார் லூப் யூஸ் பண்ணிருக்கோமோ அதே மாதிரி லூப்ல போட்டு நம்ம ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணாதான் எல்லா லைனுக்குமே நமக்கு வந்து ஸ்பேசஸ் வந்து ரிமூவ் ஆகும். ஓகே, ஸோ பட் திஸ் இஸ் ஹவ் யுவர் ஸ்ட்ரிப் ஃபங்க்ஷன் ஒர்க்ஸ். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வி ஹாவ் ஃபைல் பாயிண்டர். ஸோ வாட் இஸ் ஃபைல் பாயிண்டர்? இப்போ நான் மவுஸை மூவ் பண்ணும்போது arrow mark மூவ் ஆகுது இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி கால்ட் மவுஸ் பாயிண்டர். ஓகே, இப்போ I'll be opening your Python file. ஸோ இங்கே நான் இப்போ ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து கர்சர் வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து இங்கே ஃபைல் பாயிண்டர். ஓகே, ஸோ ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது எங்கே வந்து நமக்கு கர்சர் பிளிங்க் ஆகுதோ அதுதான் ஃபைல் பாயிண்டர். ஜென்ரலி நம்ம ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஆல்வேஸ் ஃபைல் பாயிண்டர் வில் பி அட் த டாப். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து கரண்ட் பொசிஷன், நம்ம எங்கே வந்து ரீட் ரைட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இந்த ஃபைல் பாயிண்டர் தான் சொல்ல போகுது. ஸோ வென்எவர் யூ ரீட் சம்திங் ஃப்ரம் அ ஃபைல் ஆர் ரைட் ஆன் டு அ ஃபைல், என்னெல்லாம் நடக்குது அப்படின்னா ஃபைல் பாயிண்டர் எங்கே இருக்கோ அதுதான் அந்த இடத்துல தான் நம்மளால ரீடோ ரைட்டோ பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த ஃபைல் பாயிண்டரை நம்ம நம்பர் ஆஃப் பைட்ஸை ஸ்பெசிஃபை பண்ணி நம்மளால மூவ் பண்ண முடியும், விச் இஸ் முன்னாடியோ பின்னாடியோ மூவ் பண்ணிக்க முடியும், ஃபார்வர்ட் பேக்வேர்டில் மூவ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ ஹியர் இஸ் அன் எக்ஸாம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு ஃபைல் எப்போ நம்ம ஓப்பன் பண்ணாலும் அது வந்து பிகினிங் ஆஃப் த ஃபைலில் தான் இருக்கும். ஓகேவா? கர்சர் வந்து பிகினிங் ஆஃப் த ஃபைலில் தான் இருக்கும். இப்போ நான் ஃபைல் இப்போ இந்த மார்க்ஸ் டாட் டெக்ஸ்ட்டுங்கிற ஃபைலை ரீட் மோடில் ஓப்பன் பண்ணும்போது கர்சர் வந்து இங்கே இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 1 byte ரீட் பண்ணுறேன். ரீட் பண்ணதுக்கு அப்புறம் என்னாச்சு, கர்சர் வந்து இங்கே மூவ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யுவர் கர்சர் மூவ். சப்போஸ் இப்போ நான் 3 bytes ரீட் பண்ணேன் அப்படின்னா 1 2 3 bytes மூவ் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கும், 6க்கு வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் ஃபைல் பாயிண்டரோட பர்பஸ். இப்போ இதுக்கு எதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 5th வேர்டை மட்டும் ரீட் பண்ணால் போதும், இல்லை 5th கேரக்டர் மட்டும் ரீட் பண்ணால் போதும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஃபைல் பாயிண்டரை ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு அப்டேட் பண்ணும்போது இல்லை சர்ச் பண்ணும்போதெல்லாம் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இதை வந்து என்னென்ன ஃபைல் மோட்ஸில் யூஸ் பண்ணலாம்னா எல்லா ஃபைல் மோட்ஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரீட் மோட், ரைட் மோட், அப்பெண்ட் மோட், அதில் இருக்கிற போத் பைனரி ஃபைல்ஸ் எல்லா ஃபைல்ஸ்லையும் நம்ம வந்து ரீட் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம ஒரு ப்ரோக்ராம் பார்த்துடலாம், லைக் ஹவு திஸ் ஃபைல் பாயிண்டர் ஒர்க்ஸ். ஓகே, let's go to the same program and I'll be giving like இப்போ இங்க வந்து ரீட்ல நான் என்ன பண்றேன், ஒரு 4 characters மட்டும் கொடுத்துறேன். ஓகே, இப்போ என்ன ஆகும், 4 bytes மட்டும் ரீட் பண்ணிட்டு வரும். ஓகேவா? அப்போ ஃபைல் பாயிண்டர் எந்த பிளேஸ்க்கு போகும், 5th byteக்கு போகும். ஓகே, ஸோ how will we know that? அதை வந்து see, I have given only 4. okay, 4 in the sense but 3 characters along with the space. Okay, so that's what mentioned here is 4. Okay, so this is how file pointer works. Okay, so by here text files are getting over, and in the next video we'll be learning about binary files. Okay, thank you, happy learning.